உறவுகளுக்கு வணக்கம். மே 18 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 மணி நேரம் வந்து பேசினாரு. அந்த 1 1/4 மணி நேரத்தில் ஆளும் கட்சிகளையும் அவர் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்களையும் பற்றி பேசினது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ. அது வந்து பேசினாரு. அதுவும் மக்களுக்காக தான் பேசினாரு. நீங்கள் இவ்வளோ இலவசங்களை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ இலவசத்தை வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, இது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் இருக்குது, இவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்குது, அவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்குன்னு மட்டும் வந்ததுக்கப்புறம் பேசுனீங்களே தவிர, வர்றதுக்கு முன்னாடியே தான் நாங்கள் சொன்னோமே இவ்வளோ கடன் இருக்குது, இலவசங்கள்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நீங்கள் இலவசங்களை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மக்களுக்கு அகெயின்ஸ்டாக மக்களை ஏமாற்றி தான் ஓட்டு வாங்கினீங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் வந்து அண்ணன் முன் வச்சார். ஆனால் சில மீடியாக்களும் சில யூடியூபர்ஸுகளும் அதாவது இவங்களே வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த ஃபேக் ஐடிங்களை வச்சு ஒரு வதந்தியை பரவிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி சும்மா அந்த ஒரு 2 நிமிஷம் வீடியோவும் 3 நிமிஷம் வீடியோவையும் அண்ணா வந்து மறுபடியும் வந்து விஜயை பற்றி பேசிட்டாரு, விஜயை வந்து தாக்கிட்டாரு, விஜயை வந்து குறை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் திரும்ப 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 அவதூறுகளையே பரப்பிட்டு இருக்கீங்க. அந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு பேசுங்க. அந்த ஃபுல் வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன கருத்து சொல்கிறாரு, மக்களுக்காக வந்து என்னென்னலாம் வந்து நாங்கள் சலுகைகள் கொடுத்தோம், இலவச ஹாஸ்பிட்டல் சொன்னோம், ப்ளஸ் இலவச கல்வியை சொன்னோம், இலவச குடிநீர்களை சொன்னோம், விவசாயத்தை காப்போம் அப்படின்றத தான் சொல்லிட்டு இருந்தார் அண்ணன். ஆனால் அது எதையுமே யாருமே கேட்காம அந்த 6 சிலிண்டரு, மின்சாரங்கள் இலவசம், ப்ளஸ் வந்து அரசு பேருந்துகள் அனைத்தும் நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் போயிட்டு வரலாம், எல்லாம் இலவசம், இந்த இலவசங்களை நம்பி நீங்கள் போட்டீங்க. சரி, அவர் அதை பற்றி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. இது அரசியல் ரீதியான சண்டை, இது அரசியல் ரீதியாக தான் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் நீங்கள் இன்னமும் ரசிகர் மனப்பான்மையிலே ரசிகர் கொள்கையிலையும் இருந்துட்டு குறை சொல்கிறாரு, பேசுகிறாரு அப்படின்னா இது வந்து சினிமா சண்டை கிடையாது. முதல்ல தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக அந்த கருத்தை முன் வச்சிருக்காரு. நீங்கள் அந்த ஷார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் திரும்ப 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 அவதூறுகளை பரப்பிட்டு சீமான் அண்ணன் மேலே உங்களுக்கு என்ன இவ்வளோ வன்மம் மீடியாக்களை அதனால தான் வந்து அண்ணன் அவாய்ட் பண்ணிட்டாரு. அன்னைக்கு மீட்டிங்கில் நடக்கும் போதும் இதுக்கப்புறம் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்னை வந்து தேடுவீங்க, நீங்கள் என்னை தேடி வருவீங்க. நான் எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ களத்தை பார்த்துருக்கேன், எவ்வளோ பயணங்கள், எத்தனை தூரம் எவ்வளோ பயணம் பண்ணியிருக்காரு. இது எல்லாம் தான் அண்ணன் சீமான் அண்ணன் அன்றைக்கி பேசினார். ஆனால் நீங்கள் திரும்ப 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 அவர் மேலே வந்து அவதூறுகளை பரப்பிட்டு அவர் சொன்ன அந்த கருத்துக்களை வந்து கட் பண்ணி சும்மா நீங்களே ஒரு எடிட் பண்ணி தேவையில்லாமல் வந்து பேசுறது. தயவு செய்து